ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம ஹீரோயின் வந்து அவங்க ஆஃபீஸ்க்கு வராங்க. இன்றைக்கி ஒரு குட்டி மீட்டிங் இருக்குது. அதுக்கு வந்து நம்ம இருக்கான் இல்லையா, அவன் இன்னும் அந்த மீட்டிங்க்கு வரலை. பாவோட கம்பெனியும் நம்ம ஹீரோவுடைய கம்பெனியும் ஏதோ ஒரு கொலாப் பண்ண போகிறாங்க. இப்படியே வந்து கொஞ்சம் லேட்டாக வந்துடுறான். டிராஃபிக் ஜாம் ஆனதுனால வந்தோடனே பேப்பரெல்லாம் கீழே போட்டுற நம்ம ஹீரோயின் தான் வந்து அந்த பேப்பர்ஸ்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. அவனும் தேங்க்ஸ் சொல்கிறான். உன்ன மாதிரி ஒரு பொண்ணை பார்த்ததில்ல அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஃப்ளட் பண்ணுற மாதிரி பேசுகிறான். ஹீரோயின் சரி வாங்க மீட்டிங்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாவை வந்து மீட்டிங்க்கு வந்து கூட்டிகிட்டு போகிறா. இப்படியே வந்துட்டு ஆஃபீஸை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே போயிட்டு இருக்காங்க மறுநாள். அப்போ நம்ம ஹீரோயினுக்கு நிறையா வந்து ஃப்ளவர் புக்கேஸ் வந்திருக்கு. என்னன்னு சொல்லி பார்த்தா நம்ம தான் நம்ம ஹீரோயினுக்கு அனுப்பி வச்சுருக்கான். இதை பார்த்துட்டு ஹீரோயின் கொஞ்சம் டென்ஷன் ஆகிறா. ஏன்னா ஹீரோ வேறு இதை கேட்டுட்டு போயிருப்பான். தான் அனுப்பியிருப்பான்னு இவ சொன்னதை. அதை வந்து பார்க்க இது வந்து ரிட்டன் கொடுத்துடுங்க, யார்கிட்டருந்து வந்துச்சோ அவங்கள்ட்ட ரிட்டன் பண்ணிடுங்க இந்த ஃப்ளார்ஸை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்ல, இப்படியே நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுறான்னா நம்ம அப்படியே போகிறான். நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கண்டுக்கிறாமல் இருக்கா. இவன் பார்த்தா ஏதாவது திட்டுவானேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவே கூப்பிட்றான். வா, உனக்கு என்ன வெத்தலை பாக்கு வச்சு கூப்பிட்டா தான் நீ உள்ளே வருவியா அப்படின்னு சொல்லிட்டு லிஃப்ட்டில் வந்து ஏறு அப்படின்ற மாதிரி சொல்ல, எஸ்கேப் ஆகிடலான்னு பார்த்தா இவங்கிட்ட இந்த எஸ்கேப்பே ஆக முடியாது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினச்சிட்டு இருக்கா. இப்படியே அவங்க 2 பேர் லிஃப்ட்டில் போக நம்ம ஹீரோ கொஞ்சம் காண்டாவே கேட்குறான். இது மாதிரி பாக்கிட்ட வந்து இது மாதிரி வந்து க்ளோஸாக இருக்காத, அவன் வந்து ஒரு மாதிரியான கேரக்டர், அவனால் உனக்கு எந்த பெனிஃபிட்டுமே இருக்காது அப்படின்னு சொல்ல, எதுக்கு நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, உங்களுடைய ஆஃபீஸில் வந்து ஃப்ளவர்ஸ் எல்லாம் வாங்கக்கூடாது, ஏதாவது ரிஸ்ட்ரிக்ஷன் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, நான் சொன்னால் நீ புரிஞ்சிக்க மாட்டியா, அவன் வேறு மாதிரி ஒரு ஆள் அப்படின்னு சொல்ல, உங்களுக்கும் அவருக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல, ஒருத்தவங்க பூ கொடுத்தா அதை வாங்கக்கூட கூடாதா, அந்த உரிமை கூட எனக்கு இல்லையா, நீங்கள் தான் பிஸி ஆகிட்டீங்க, பிஸி ஆகிட்டு என்னை வந்து கண்டுக்க கூட மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இது மாதிரி பிளான் போட்டு எனக்கு எதிராக எல்லாம் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாளா. நம்ம ஹீரோ வந்து என்ன நீ நான் அன்னைக்கு நான் வில்லி கூட பேசுனதை நீ கேட்டுட்டியா அப்படின்னு கேட்க, கேட்டதில் என்ன ஆயிடுச்சு, உங்ககிட்ட வந்து ஏன் இப்படி பேசுகிறீங்க, எதுக்கு இப்படி பண்ணுறீங்க அப்படி கேட்குறதுக்கு எந்த உரிமையும் எனக்கு இல்லை அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ, நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, நீ மனசில் ஏதோ தப்பு தப்பாக நினச்சிட்டு இருக்க, ஒழுங்கா வேலையை மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக, நம்ம ஹீரோயினுக்கு முகமே ஒரு மாதிரியாக போயிடுது. இப்படியே இருக்கிறச்ச நம்ம ஹீரோயின் வந்து நைட் ஆஃபீஸை விட்டு கிளம்புறாங்க. அவங்க அக்காக்காரி வேற ஃபோன் போட்டுட்டு ஏதோ பாரில் சரக்கு போட்டுட்டேன் என்னை வந்து கூட்டிகிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மயக்கம் போட்டு விழுக்க, நம்ம ஹீரோயின் நம்ம தான் போய் பிக்கப் பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டு போகிறா. இதை நம்ம ஹீரோ கேட்டு இருந்திருப்பான் பின்னாடி இருந்து. என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, எங்கள் அக்கா அந்த மாதிரி பாரில் சரக்கடைச்சிட்டு கிடக்குறா அப்படின்னு சொல்கிறப்போ, சரிவா நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வந்து நம்ம ஹீரோ அவனுடைய காரில் ஏற்றி கூட்டிகிட்டு போகிறான். இப்படியே பாரில் போயிட்டு ஹீரோயினோட அக்காவை வந்து தூக்கிட்டு வந்து வெளியே போட, அவள் காய்ச்சி பூச்சின்னு கத்துறா. ஏதோ பிரேக்கப் ஆகிடுச்சாமா, அதனால் வந்து சோகத்தில் சரக்கடிச்சிட்டு இருக்க, அப்படியே வந்து பசங்க எல்லாரும் கெட்டவங்க அப்படின்ற மாதிரி போதையில் கொஞ்சம் உளர ஆரம்பிக்கிறா. முன்னாடி நிற்கிறது லின்லூன்னு நினச்சிட்டு, லின்லூ நீதானா, டேய் என் தங்கச்சிக்கு நீ தான் ப்ரப்போஸ் பண்ணல, சீக்கிரமாக அவளை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானடா, அவள் அப்படி தான் சொல்லுவாள் எனக்கு கல்யாணம் வேணாம் வேணான்னு சொல்லிட்டு, ஏன்னா உனக்கே தெரியும் அவள் மனசுக்குள்ளே இன்னொருத்தன் இருக்கான்னு சொல்லிட்டு, அதனால தான் நீ மற்ற பொண்ணுங்களையும் வந்து ட்ரீட் பண்ணி அவங்களையும் வந்து பழக பார்க்குற, இது மாதிரி வந்து என் தங்கச்சி மனசில் வேறு யாரோ இருக்காங்கன்றது உனக்கு நல்லாவே தெரியும், இருந்தாலும் அவள் மனசை மாற்றி நீ அவளை வந்து கல்யாணம் பண்ணிக்க கூடாதா, நீ ரொம்ப வந்து தப்பான பையனாக இருக்கிறடா, பொண்ணுங்க பின்னாடி இப்பெல்லாம் சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்ல, ஹீரோயின் சாரிங்க எங்கள் அக்கா கொஞ்சம் குடிச்சிட்டா, அதனால் அவள் பேசுகிறத கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்ல, லின்லூ பற்றியே கழுவி கழுவி ஊற்றி ஹீரோவையும் திட்டிகிட்டு இருக்க, இப்படியே போதும்க்கா நீ தப்பான ஆளை பற்றி பேசுகிற, ஏன்க்கா இந்த பாடா படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சத்தம் போட, ஹீரோ சொல்கிறான் குடிச்சாதான் எல்லா உண்மையும் மனசுலேருந்து வெளியே வந்து வெளிப்படையாக பேசுவாங்க, பரவாயில்ல இன்னைக்கு நான் வந்ததுனால நிறைய விஷயம் எனக்கு தெரிஞ்சிச்சு, ஏன்னா ஹீரோயின் மனசில் இன்னமும் நம்ம ஹீரோ தான் இருக்கான் அப்படின்றத ஜாடமடியாக அவள் சொல்லிட்டா இல்லையா, அதனால் நம்ம ஹீரோவுக்கு வந்து ஓரளவு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. இப்படியே அவங்க 2 பேரையும் ஏற்றி கொண்டு போயிட்டு நம்ம ஹீரோயினோட வீட்டில் ட்ராப் பண்ண, அங்கே கரெக்டாக நம்மளுடைய லின்லூ நின்றுட்டுருக்கான். அவனை பார்த்துட்டு நம்ம ஹீரோ கொஞ்சம் வந்து முறைக்க ஆரம்பிச்சிடறான். லின்லூ ஓடி வந்துட்டு இது மாதிரி நம்ம ஹீரோவை பார்த்து சொல்லிகிட்டு இருக்கான், சாரிங்க என்னோடய கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து உங்களை கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டா, இதை மாதிரி நீங்கள் போய் கூட்டிகிட்டு வரதாயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோக்கு கோவம் வருது. பரவாயில்லடா, பொம்பளைங்களை எப்படி மயக்கணும்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு, எப்படி இந்த வீட்டுக்கு முன்னாடி ஆர்வமாக காத்துட்ருக்கே அவள் எப்போ எப்போ வருவான்னு சொல்லிட்டு, அப்படி தான் இல்லாட்டி பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கொஞ்சம் சண்டை போடுற மாதிரி பேச, நீங்கள் ஹீரோயின் ஐயோ அடிச்சுக்கிட்டு கிடிச்சிட்டு செத்துற போகிறாங்க அப்படின்ற மாதிரி அவளுக்கு பயமாயிடுது.
இவன் ஹீரோ கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டு இருக்கான். இவ வந்து உன் கேர்ள் ஃப்ரெண்ட் அவள ஒழுங்கா பார்த்துக்க உனக்கு துப்பு இல்லையா? அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்க. இங்க லின்லுக்கும் கோவம் வருது. உடனே ஹீரோயின் வாங்க அக்காவ வந்து தூக்க வாங்கன்ற மாரி டாபிக்க சேஞ்ச் பண்ணி விட்டுர்றா. இப்படியே நம்ம ஹீரோ தனியா கூட்டிட்டு போயிட்டு, "இன்னைக்கு நீங்க பண்ணதுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ்" அப்படின்ற மாரி சொல்ல, "சரி பரவால்ல. இன்னைக்கு நெறைய விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த விஷயத்த தெரிஞ்சு நான் ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டேன். அவன் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணது, அதுக்கப்புறம் உன் மனசுல யாரோ இருக்கிறது, இந்த மாரி பல விஷயம் தெரிஞ்சுச்சு. பரவால்ல இன்னைக்கு டே கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போக, இப்படியே அவங்க அக்காக்காரிய தூக்கி உள்ள போட்டுட்டு, இது மாரி ஹீரோ தான் வந்து இப்படிலாம் வந்து ஹெல்ப் பண்ணான் அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்படியே காலையில ஆயிடுது. நம்ம ஹீரோயின் வந்து ஆஃபீஸ்க்கு போயிட்டு, அங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்போ, நம்ம இருக்கான் இல்லையா? அவன் ஹீரோயினுக்கு கால் பண்ணிட்டு, "இது மாரி குடுக்குற ஃப்ளவர்ஸ் எல்லாம் எதுக்கு ரிட்டர்ன் பண்றீங்க? உங்ககிட்ட நான் கொஞ்சம் பார்த்து பேசணும். அப்பதான் கரெக்ட்டா இருக்கும். இல்லன்னா வந்து இன்னும் கொஞ்சம் நம்மளுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாக வாய்ப்பு இருக்கு" அப்படின்ற மாரி சொல்ல, நம்ம ஹீரோயின் வரமாட்டேன்னு சொல்றான். அவன் ரொம்ப அடம் பிடிக்கிறான். "நீங்க வந்து தான் ஆகணும்" அப்படின்னு சொல்றான். அதனால நம்ம ஹீரோயின் "சரி ஓகேப்பா வரேன்" அப்படின்ற மாரி சொல்றா. இவங்க 2 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்றாங்க. அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம ஹீரோயினும், அந்த வில்லியும் வராங்க. நம்ம ஹீரோயினுக்கு வயித்த கலக்குது. ஐயய்யோ! இவன் வேற பார்த்தா சும்மா ஏதாவது திட்டுவானேன்னு சொல்லிட்டு 2 பேரும் கொஞ்சம் ஆப்போசிட்ல தான் உட்கார்றாங்க. இப்படியே ஹீரோயின் கேட்குறா, "எதுக்காக நீங்க ஃப்ளவர்ஸ்லாம் அனுப்புறீங்க? அது அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. மத்தவங்க முன்னாடி அது தேவையில்லாத வந்து ஒரு ரூமர்ஸ கிளப்பும். வேண்டாங்க" அப்படின்ற மாரி சொல்ல, இங்க நம்ம ஹீரோயினே பார்த்துட்டு இருக்கா. இவ சொன்னா அடங்கவே மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு, இவ வேற ஏத்தி விட்டுட்டு இருக்கா. வில்லி 2 பேருக்கு ஜோடி நல்லா இருக்கு. 2 பேரும் லவ் பண்ணுவாங்களோ என்னமோ அப்படின்ற மாரிலாம் பேசிட்டு இருக்க, இப்படியே வந்துட்டு சொல்றான், "சரிங்க நான் ஏதோ உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் அனுப்பிவிட்டேன். நீங்க இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னா, கண்டிப்பா நான் வந்து இனிமே இப்படிலாம் அனுப்ப மாட்டேன். நம்ம ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்" அப்படின்ற மாரி பேசி 2 பேரும் சார்ட் அவுட் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் சிரிச்சு சிரிச்சு பேசுறத பார்த்து நம்ம ஹீரோக்கு ரொம்ப பொசசிவ்வா இருக்கு. அப்படியே பார்த்து முறைச்சிட்டு உட்காந்துருக்கான். இப்படியே வந்துட்டு ஆஃபீஸ்ல தான் காமிக்கிறாங்க. இப்போ வந்து இந்த இவ இருக்கா இல்லையா வில்லி, அவ வந்து ஹீரோக்கு வந்து அந்த டெசர்ட்லாம் குடுக்க, அவன் வேணாம் தூர போன்ற மாரி சொல்லிடுறான். இப்போ நம்ம ஹீரோயின் உள்ள வராங்க. நம்ம ஹீரோ வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு, இப்போ மட்டும் அந்த டெசர்ட்ட வாங்கி சாப்பிட்டுட்டு, அவகிட்ட ரொம்ப க்ளோஸா பேசுறான் வில்லி கிட்ட. ரொம்ப சாப்பாடு சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப ரொமான்டிக்காவும் இருந்துச்சு. அப்படி இப்படின்னு ரொம்ப க்ளோஸா பேச, நம்ம ஹீரோயின வீணுக்குன்னு வெறுப்பேத்துறதுக்கு தான் நம்ம ஹீரோ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சரி இந்த ஃபைல கொண்டுட்டு போ எல்லாமே கரெக்ட்டா தான் இருக்கு. அப்படின்ற மாரி சொல்லி அவள அனுப்பி வச்சுட்டு, அவ காண்டானாளா இல்லையா? அப்படின்றத நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்றான். இந்த பக்கம் நம்ம வில்லியும் தான் 2 பேரும் சேர்ந்து மீட்டிங் போடுறாங்க. ஏன்னா இந்த வில்லியும் சேர்ந்து தான் நம்ம ஹீரோயின வந்து இந்த மாரி ஒரு 2 பேருமே கூட்டிட்டு வந்து, அவங்க 2 பேத்துக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படணும் அப்படின்றத இவங்க வந்து எதிர்பார்த்துருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் மேல கோவப்படணும்னு சொல்லி இவங்க 2 பேரும் பிளான் பண்ணியிருக்காங்க. இப்படியே நம்ம ஹீரோயின் நைட் வந்து சாப்பிடலான்னு சொல்லிட்டு இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் எடுக்குறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே வாரான். வந்துட்டு இந்த மாரி நிக்கிறப்போ ஹீரோயின், "சார் உங்களுக்கு எதுவும் வேண்டுமா? வேலை எதுவும் செய்யணுமா?" அப்படின்ற மாரி கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நீ சாப்பிட தானே போற. ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடலாம் வா" அப்படின்னு சொல்ல, "இல்ல சார் எனக்கு இந்த சாப்பாடே போதும்" அப்படின்னு சொல்றப்போ, "ஏன் கூட போய் சாப்பிடுவ? என் கூடலாம் வரமாட்டியா? இல்லன்னு வச்சுக்கோயேன், எனக்கு தான் போய் ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி நீ போய் சாப்பாடு வாங்கிட்டு வரணும். உனக்கு ஓகேவா?" அப்படின்ற மாரி கேட்க, ஐயய்யோ! இவனுக்கு நம்ம சாப்பாடு வாங்கி குடுக்குறதுக்கு இவன் கூடயே போய் சாப்பிட்டுடலாம்னு சொல்லிட்டு, நூடுல்ஸ வச்சுட்டு நம்ம ஹீரோ கூட சாப்பிட போறா கிளம்பி. நம்ம ஹீரோ வேணும்ட்டுனே கூட்டிட்டு போறான் நம்ம ஹீரோயின. அங்க அவங்க லவ் பண்ண வந்து அந்த லவ் பண்றப்போ அவங்க சாப்பிட்ட அதே பிளேஸுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான் நம்ம ஹீரோ. சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் முழிச்சிட்ருக்கா. அப்பதான் வந்து அவங்க லவ் பண்ணப்போ அவங்க சாப்பிட்டது எல்லாமே காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ சாப்பிட சொல்ல நம்ம ஹீரோயின் இல்ல எனக்கு பசிக்கலன்னு சொல்றப்போ, "என்ன கூட மட்டும் நல்லா உட்காந்து கெட்டு கெட்டுன்னு கெட்டுன, நான் கூட்டிட்டு வந்தா சாப்பிட மாட்டியா? நான் தான் உனக்கு சொன்னேன்ல அந்த கூட சேராதன்னு சொல்லிட்டு. நீ உனக்கு சொன்னா புரியாதா? அவன் நல்லவன் கிடையாது. அவன் சரியான சுயநலவாதி. அவன பத்தி எனக்கு நல்லாவே தெரியும்" அப்படின்னு சொல்றப்போ, இங்க பாருங்க பர்சனல் லைஃப்பையும் நான் ப்ரொஃபஷனல் லைஃப்பையும் வேற வேற மாரி தான் பார்ப்பேன். தேவையில்லாம நீங்க அதுக்குள்ள வந்து தலையிடாதீங்க சார். உங்களுக்கு சொன்னா புரியாதா? அப்படின்ற மாரி ஹீரோயின் கேட்க, "சரி விடுமா" அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ சொல்றான். இப்படியே வந்துட்டு இவர் வந்து டாங் இருக்கா இல்லையா? அவளுடைய வந்து பாய் ஃப்ரெண்டு. அவன் வந்து கேட்குறான், "எதுக்கு வந்து டாங்க வந்து லோ பொசிஷன்ல வந்து போட்டீங்க குவான்? நீங்க கொஞ்சம் ரெக்வெஸ்ட் பண்ணுங்க" அப்படின்ற மாரி குவான்ட்ட கொஞ்சம் ஹெல்ப் கேட்குறாப்ல. இப்படியே வந்துட்டு நம்ம ஹீரோவுடைய வீட்ட தான் காமிக்கிறாங்க. இப்படியே இந்த குவான் சும்மா இல்லாம ஹீரோவுடைய ஆமைக்கு போய் அந்த பீர குடுக்குறேன்னு சொல்லி ஹீரோ டென்ஷன் படுத்திட்டு இருக்கான். இப்படி இவங்கலாம் வந்து கேம் தான் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம குவான் வந்து டாங்க பத்தி பேசுறாப்ல. டாங்க வந்து நீங்க இந்த மாரி லோவர் பொசிஷன் குடுத்ததுக்கு காரணம் வந்து ஹீரோயின்னால தான் அப்படின்ற மாரி ஒரு ரூமர் போயிட்டுருக்கு ஆஃபீஸ்ல. நீங்க எதுக்கு அவளுக்கு இந்த அளவுக்கு லோ பொசிஷன் குடுத்தீங்க? அது வந்து தப்பு இல்லையா? அவ ஆஃபீஸ்க்காக எவ்வளோ வேலை செஞ்சிருக்கா? அப்படின்னு சொல்றப்போ, ஹீரோ சொல்றான், "ரூல்ஸ்னா எல்லாருக்கும் ஒரே ரூல்ஸ் தான்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினுக்கு அவ தொல்ல குடுத்ததுனால தான் அவ பொசிஷன கொஞ்சம் லோ ஆக்கியிருப்பான். இப்படியே நம்ம ஹீரோயின பார்க்குற மாரி அந்த ஆமைய பார்த்துட்ருக்கான்.
ஆஃபீஸில் தான் காட்டுறாங்க. இங்கே நம்ம குவான் என்ன பண்ணுறான்னா, ஃபைல கொண்டு வந்து நம்ம ஹீரோயின் முன்னாடி தூக்கி வீச, ஹீரோயின் பயந்தே போயிடுறா. இவன் வந்துட்டு, "நீ பார்க்க அழகா இருக்க, நீ புத்திசாலியா இருக்க. உன்கிட்ட வந்து என்ன அப்படி ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னு தெரியலையே! அவன் உன்ன மட்டும் ஏன் ஸ்பெஷலா ட்ரீட் பண்றான்? எனக்கு உண்மைய சொல்லு. ஒருவேளை அவன் உன்ன லவ் பண்றானா? இல்ல நீங்க அவன லவ் பண்றீங்களா? எதுக்கு வந்து சிஇஓ உங்கள மட்டும் வந்து வித்தியாசமா ட்ரீட் பண்றாரு? உங்க 2 பேத்துக்குள்ள ஏதோ ஒண்ணு போகுது. எனக்கு இப்பயே தெரிஞ்சே ஆகணும். எனக்கு மண்டையே வெடிக்கிற மாரி இருக்கு. சொல்லுங்க, சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இவன் உயிர வாங்குறான் ஹீரோயின. ஹீரோயின் "ஏம்பா நீ காலங்காத்தால எந்திரிச்சு வந்து இதுதான் கேட்பியா என்கிட்ட?" அப்படின்ற மாரி நெனச்சிட்டு இருக்க. நம்ம ஹீரோ சடனா வந்து உள்ளக்க வந்துர்றான். அது யாருமே எதிர்பார்க்கல. டக்குன்னு வந்துட்டு நம்மளுடைய குவான் வந்து பயந்துடுறான். அட பாவி! இவன் நம்மள அவ்வளோதான் தொலைச்சு கட்டிருவானேன்ற மாரி நெனைக்க, நம்ம ஹீரோ வந்துட்டு கரெக்ட்டா "என்ன நடந்துட்டுருக்கு? எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா பேசுற மாரி இருக்கு. என்ன பேசுறீங்க? சொல்லுங்க." அப்படின்ற மாரி கேட்க, ஏன்னா அவன் ஹீரோயின் கிட்ட ரொம்ப க்ளோஸா பேசிட்டு இருந்திருப்பான். அதுவே நம்ம ஹீரோக்கு காண்டாயிருக்கும். அப்படியே டா கிட்ட போய் கேட்குறாங்க. "டா சொல்லு என்னாச்சு?" அப்படின்னு சொல்றப்போ, "என்னத்த சொல்ல?" அப்படின்ற மாரி இழுக்கிறப்போ, ஹீரோயின் குவான்ட்ட கண்ண காட்டுறா. அவ எதுவும் சொல்லிறக்கூடாது பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு, நம்ம குவான் உடனே போயிட்டு, "எனக்கு இடுப்பு வலிக்குது. நைட்டு தூங்குறப்போ நீ தான் எனக்கு இடுப்புல எட்டி மிதிச்சிட்டல்ல" அப்படின்னு சொல்றப்போ, "டேய் பொம்பள பிள்ளைங்க முன்னாடி என்னடா சொல்லிட்டு இருக்கன்ற" மாரி கூட்டிட்டு போக, இப்படியே ஒரு 2 பேரும் பேசுறாங்க. நம்ம சிஇஓ வந்து ரொம்ப ஸ்வீட்டா இருப்பாரு போல இருக்கு வீட்ல. இங்க தான் கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பா திரியிறாருன்னு சொல்ல, ரொம்ப தான் வந்து "நீ ஜொல்லு வடியுது. இத டிஷ்யூ வச்சு தொடச்சுக்கோமான்ற" மாரி நம்ம ஹீரோயின் சொல்லி அனுப்புறா. இந்த பக்கம் நம்ம லின்லுவ காமிக்கிறாங்க. கொஞ்சம் டென்ஷனா தான் இருக்கான். அப்போ ஆஃபீஸில இருக்கிறப்போ, கரெக்ட்டா அவனோட லேப்டாப்புக்கு ஒரு மெயில் வருது. அத பார்த்து என்னமோ கொஞ்சம் அதிர்ச்சியா பார்த்துட்ருக்கான். இப்படியே வந்து காலங்காத்தால காமிக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம ஹீரோ உடைய கம்பெனி வந்து மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட்ட வந்து லான்ச் பண்ண போறாங்க. அந்த பெட் வந்து. அதுக்கான ஃபைல் எல்லாம் நம்ம ஹீரோயின் ரெடி பண்ணி குடுத்துட்டு, நம்மளோட லில்லு கூட பேசிட்டு இருக்காங்க. லில்லு வந்து "காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வா" அப்படின்ற மாரி கூப்பிட்டுட்ருக்கான் வழக்கம் போல. நம்ம ஹீரோயின்ட்ட பேசிட்டு இருக்கச்சே, அவன் கார் ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுது. அந்த சவுண்ட கேட்டு நம்ம ஹீரோயின் பதறி போயிட்டு, அந்த ஃபைலெல்லாம் எடுத்து நம்ம டாக் கிட்ட குடுத்துட்டு, இத வந்து ஹீரோ கிட்ட குடுத்துருன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் ரோட்ல போய் பார்த்தா, ஆக்சிடென்ட் ஆயி போலீஸ் எல்லாம் வந்திருக்காங்க. இப்படியே வந்து லின்லு லின்லுன்னு சொல்லிட்டு கத்த, லின்லுக்கு ஏதோ லைட்டா தலையில தான் அடிபட்டுருக்கும் போல இருக்கு. அப்படியே அவன் வந்து லின்லு வந்துகிட்டு இருக்கான். ஹீரோயின பார்த்துட்டு, "நீ எதுக்கும்மா இங்க வந்த?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் சுத்தி சுத்தி பார்க்குறான். அவனுக்கு எதுவும் அடிபட்டுருச்சான்னு சொல்லிட்டு. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கச்சே, நம்ம ஹீரோ அந்த வழியா கிராஸ் பண்ணி போனவன், நம்ம ஹீரோயின் இவன அக்கறையா பார்க்குறத பார்த்துட்டு செம்மையா காண்டாயிட்டு போறான். அப்படியே பார்த்துக்கிட்டே போக, நம்ம லின்லுவும் இத கவனிச்சிடுறான். ஹீரோ வந்து பார்த்துட்டான் அப்படின்றத லின்லுக்கும் தெரிஞ்சிடுச்சு. நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல உன்ன கூட்டிட்டு போய் அட்மிட் பண்ணிட்டு தான் போவேன். ஹீரோயின் ஒரு பக்கம் அடம் பிடிக்கிறா அந்த லைட்டான அடிக்காக. இங்கிட்டா ஃபோன் பண்ணிட்டு, "இந்த மாரி ஹீரோ செம்ம காண்டில் இருக்கான். பேப்பர்லாம் குடுத்தா தூக்கி வீசுறான். கான்ட்ராக்ட் என்னமோ சைன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ப்ராஜெக்ட்காரவங்க" அப்படின்ற மாரி சொல்ல, நம்ம ஹீரோயின் ரோட்லயே இறங்கி போய் டாக்ஸி கை காட்டி நிப்பாட்ட ஆரம்பிச்சிட்டா. இங்க லின்ரோ திட்டுறா, "நீ என்ன பண்ணிட்டு இருக்க? மொத்தமா செத்து போயிடலாம்னு நினைச்சிட்டு இருக்கியா? உனக்கு ஏதோ ஒரு முக்கியமான விஷயம்ன்றது தெரியுது. என்ன விட உனக்கு அதான் முக்கியம்னா கிளம்பி போ. நான் ஒன்னும் உன்னை பிரச்சனைலாம் பண்ண மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு லின்லோவே வந்து டாக்ஸில ஏறி போறான். "இங்க பாரு என் கூட தான் இருக்க. ஆனா வந்து உன் மனசு வந்து என்கிட்ட இல்ல. அவன்கிட்ட தான் இருக்குன்னு நெனைக்கிறேன். நீ என்ன அனுப்பி வச்சுட்டு அவன தானே போய் பார்க்கணும்னு விரும்புற. சரி போ. உன்னோட சீப்பான சிம்பத்திலாம் எனக்கு தேவை கிடையாது. என்ன நானே பார்த்துக்கிறேன். நீ முதல்ல ஒழுங்கா ஆஃபீஸ்க்கு போய் சேரு. உன் உடம்ப பார்த்துக்கோன்னு" சொல்லிட்டு இவன் கிளம்பி போறான். இவளுக்கு கொஞ்சம் கில்ட்டியா இருக்கு. அப்படியே வந்து ஆஃபீஸ்க்கு போனா, இங்க வந்து ஹீரோலேருந்து எல்லாருமே நம்ம ஹீரோயின சுத்து போட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் கான்ட்ராக்ட்ல வந்து சைன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ப்ராஜெக்ட்காரவங்க அப்படின்ற மாரி கேட்க, அப்போ ஒரு 2, 3 ஃபோட்டோஸ்லாம் நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் கையில குடுக்குறான். என்னன்னா, லின்லு கூட இவ சாப்பிட்டது, அதுக்கப்புறம் வந்து பா கூட சாப்பிட்டது. இப்ப இவங்க கான்ட்ராக்ட் பண்ண போற கம்பெனி வந்து ஹீரோ கம்பெனி, பா கம்பெனி, லின்லு கம்பெனி. இவங்க 3 பேர் கம்பெனி பெட்டிங் பண்ண போறாங்க. இப்போ நம்ம ஹீரோ திட்டுறான், "நீ தான் சொன்ன இல்லையா? பெர்சனல் லைஃப்பையும், ப்ரொஃபஷனல் லைஃப்பையும் நீ ஒண்ணு சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு, தனித்தனியா பார்ப்பேன்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ என்னுடைய அசிஸ்டன்ட்ட தான் உன்ன எல்லாருமே பார்க்குறாங்க. இதுதான் உனக்கு முன்னாடிலேருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன்." அப்படின்ற மாரி சத்தம் போடுறான். இது ஃபோட்டோவுக்கும் இப்போ ஹீரோயினுக்கு என்ன சம்மந்தம்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஹீரோவுடைய கம்பெனில நம்ம ஹீரோயின் வேலை செய்றாங்க. ஸோ நம்ம ஹீரோவுடைய பெட்டிங் வந்து வெளிய லீக் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து மத்த கம்பெனிங்களோட ஆட்களோட பெரிய பெரிய சிஇஓங்களோட சேர்றப்போ, இவ தான் லீக் பண்ணா அப்படின்ற மாரி இப்போ போர்ட்ரேட் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோயின் மெயில்லேருந்து நம்ம லின்லுவுக்கு ஒரு மெயில் போயிருக்கு. அந்த பெட்டிங்கோட மெயிலு. அத நம்ம லின்லு யூஸ் பண்ணி அவ அந்த அந்த பிசினஸ புடிச்சுட்டான். இவங்களுக்கு அந்த பெட்டிங் தோத்துட்டாங்க. ஏன்னா இவங்கள விட அவன் கம்மியான காஸ்ட் போட்டிருக்கான். ஸோ நம்ம ஹீரோயின் மெயில்லேருந்து போனதுனால நம்ம ஹீரோ என்ன சொல்றா
சொல்கிறோன்னா, மெயிலெல்லாம் நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. ஸோ நீ தான் இப்படி பண்ணியிருக்கன்றது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே பாருங்க நான் அப்படி பண்ணக்கூடிய ஆளே கிடையாது. நான் கண்டிப்பாக அப்படி பண்ணல. நான் அடிச்சு சொல்லுவேன். என்ன நம்புறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு க்ளோஸாக போய் கேட்க, நம்ம ஹீரோவால் எதுவுமே பேச முடியல. ஒரு பக்கம் ஆஃபீஸ், ஒரு பக்கம் காதல், ரெண்டுத்துக்கும் நடுவில் சிக்கல் மாதிரி நம்ம ஹீரோவும் திணற, இப்படியே நம்ம டேயை கூப்பிட்டு வர சொல்லிட்டு ஹீரோயினோட லேப்டாப்பை வந்து நம்ம ஹீரோ எடுத்துகிட்டு வர சொல்கிறான். அதை வந்து நம்ம குவான் பார்த்துட்டு பாஸ்வேர்டை சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறப்போ, அதுதான் நான் கேட்காம என் மெயிலில் ஃபுல்லாக பார்த்துட்டீங்க, உங்களுக்கு பாஸ்வேர்டு வேறு கேட்குதா அப்படின்ற மாதிரி கேட்க, அதான் ஓப்பன் பண்ணுங்க, அதான் உங்களுக்கு எல்லாம் தெரியுமே அப்படின்ற மாதிரி வந்து கோவப்படுறா. அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான், 399 போடுப்பா ஓப்பன் ஆகும்னு சொல்லிட்டு. இங்கே குவானுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா அவள் பாஸ்வேர்டை கேட்டால் இவன் பதில் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு நக்கலாக சிரிப்பு வருது. பாரு என் பாஸ்வேர்டை கூட தெரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அவன் பாஸ்வேர்டை போட்டால் ஓப்பன் ஆகிடுது, குவானுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுது, இவங்களுக்குள்ளே ஏதோ போய்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லி காட்டுறப்போ, நம்ம ஹீரோயினும் பார்த்துட்டு, இந்த மாதிரி வந்து நான் மெயில் அனுப்புனதாக எதுவுமே இல்லையே அதில், நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இதில் இல்லைம்மா நீ அனுப்பிட்டு டெலீட் பண்ணால் யாருக்கு தெரிய போகுது, அதெல்லாம் வந்து சர்வேவரில் பத்திரமா இருக்குது, நாங்கள் எல்லாம் செக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறப்போ, அப்போனா நான் வர்றதுக்கு முன்னாடியே என் பெர்மிஷனே இல்லாமல் நீங்கள் எல்லாம் பண்ணிவிட்டு நான் தான் கல்ப்ரேட் அப்படின்றத நீங்கள்லாம் உறுதி செஞ்சு வச்சுருக்கீங்க, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு நீங்களாம் நினைக்கிறீங்களா, அப்படியே இருந்துட்டு போட்டுன்னு சொல்லிட்டு இந்த பிள்ளை அழுதுகிட்டே போக நம்ம ஹீரோக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஒரு பக்கம் கஷ்டப்படுத்துகிறான் நம்ம ஹீரோயினை, அதை போக லின்லு பையன் வேற கொஞ்சம் கஷ்டப்படுத்திட்டு கிடக்குறான். இப்படி நம்ம ஹீரோயின் அழுதுட்டு லிண்டுக்கு ஃபோனை போட்டுட்டு நீ எங்கே இருக்க உடனே வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கூப்பிடுறாங்க. இப்படி இந்த எபிசோட் இங்கே முடியுது. நம்ம ஹீரோயின் லவ் பண்ணாலும் நடுவில் இந்த வெள்ளி பண்ண போகிற வேலைனால தான் அவங்க ரெண்டு பேருக்கும் இன்னும் பிரிவினை அதிகமாக வரும். அதெல்லாம் வந்து அடுத்தடுத்து வர எபிசோட்ஸில் பார்க்கலாம். பார்க்கணுன்னா கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, ஹைப் பண்ணிவிடுங்க.